அன்பு என்னுடைய வாட்ஸ்அப் நட்புகளே, இன்றைக்கி இந்த உழைப்புங்கிறத பற்றி உங்கள்கிட்ட நான் பேச போகிறேன். அதாவது உழைத்து வாழ வேண்டும், பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே அப்படிங்கிறாங்க. தான் உழைப்பில் உழைத்து வாழ்ந்து அந்த உழைப்புனால் வரக்கூடிய அந்த ஊதியத்தை பயன்படுத்தி ஒருத்தர் வாழ்ந்தானாக்கா அவன் மனம் மகிழ்ச்சியாக இருக்கும். என்னங்க நான் சொல்கிறது, பிறரோட உழைப்பில் அவன் வாழ்ந்தானா அவன் என்னத்தை தான் சாப்பிட்டாலும் போனாலும் அவனுக்கு நிம்மதிங்கிறதே இல்லாமல் போயிடும். அதனால் ஒவ்வொரு மனுஷனும் உழைத்து வாழணும். எல்லாத்துக்கும் மேலே நம்மக்கிட்ட சொத்து இருக்குது அப்படிங்கிறதுனால நம்மள்கிட்ட தான் நிறைய சொத்து இருக்க அப்படின்ட்டு உட்கார்ந்துக்கிட்டு திங்கிறதும் தப்பு. அதுக்கு ஒரு பழமொழி நம்ம நாட்டில் தமிழ்நாட்டில் சொல்லியிருக்காங்க, குந்தி தின்றால் குன்றும் குறையும் அப்படின்ட்டுருக்காங்க. அதாவது குன்றுனா உங்களுக்கு தெரியும் என்னான்ட்டு, அதாவது பெரிய மலை, அந்த பெரிய மலையை விட ஒரு சிறிய மலையை தான் நம்ம குன்றுன்னு சொல்கிறோம். குன்று சிறிய மலை. அப்போ ஒரு மனிதன் குந்தி தின்றானையானால், அதாவது உழைக்காமல் அந்த குன்று போல் உள்ள சொத்தை பயன்படுத்தி அவன் உழைக்காமல் தின்னுக்கிட்டு இருந்தானா என்ன, அந்த மலை மாதிரி இருக்கிற சிறிய அந்த மலை, அந்த சிறிய குன்று கூட குறைந்து போகும் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம நாட்டில் பழமொழியில். என்ன பழமொழி சொல்கிறாங்க, குந்தி தின்றால் குன்றும் குறைந்து போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம வீடுகளில் ஒரு பெட்டி நிறைய பணம் இருக்காது, பெட்டி நிறைய பணம் இருக்காது. எவ்வளோ மிஞ்சி போனால் பேங்க்கில் எவ்வளோ பணம் வச்சுருக்க போகிறோம். அதனால் நாம் எல்லோரும் என்னதான் சொத்து சுகம் இருந்தாலும் நாம் உழைத்து வாழணும். அந்த உழைப்பின் மூலமாக வரக்கூடிய ஊதியத்தை கொண்டு நமக்கு தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டு அதே நேரத்தில் நமக்கு தேவையான பணத்தை மிச்சப்படுத்தி எதிர்கால சந்ததிகளுக்கும் அதை நாம் பயன்படுத்திக்கணும். ஒரு ஆங்கிலேயம் எடுத்துக்கிட்டாக்கா ஒரு ரூபா ஒரு நாளைக்கு அவன் சம்பாதிச்சான் அப்படின்னாக்கா அன்னைய தேவைக்குன்ட்டு ஒரு 25 காசு செலவு பண்ணுவானாம். சரி, அடுத்தது எதிர்கால சந்ததிக்குன்னு சொல்லி ஒரு 25 காசை சேமித்து வைப்பானாம். சரி, மிச்சம் 25 காசில் தான தர்மங்கள் செய்வானாம். அப்புறம் மிச்சம் 25 காசு இருக்குல்ல, அதை எடுத்துக்கிட்டு போய் இன்ப சுற்றுலா செல்வானாம். அதாவது ஒரு எடுத்துக்காட்டுக்கு ரூபா அவன் சம்பாதிச்சானா அன்னைய தேவைக்கு அந்த சாப்பாட்டு செலவுக்கு 25 பைசாவும், எதிர்கால சந்ததிகளுக்கு ஒரு 25 பைசாவும், தான தர்மங்களுக்கு ஒரு 25 பைசாவும், இன்பமாக மனுஷன் சந்தோஷமாக சுற்றி பார்த்துட்டு வரத்துக்கு ஒரு 25 பைசாவுமாக திட்டமிட்டு செலவு செய்வானாம். அப்போ நாமளும் அது மாதிரி நாம் சம்பாதிக்கின்ற பணத்தை தேவையானவற்றை குடும்பத்திற்கு சிக்கனமாக செலவு செய்துவிட்டு எதிர்கால சந்ததிக்கும் அதில் சிக்கனமாக கொஞ்சம் சேமித்து வைத்துவிட்டு நம்மை சுற்றி உள்ளவர்களுக்கு சிறிதளவான தான தர்மங்களை செய்துவிட்டு நாம் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு இன்ப சுற்றுலா இடங்களில் சென்று பார்த்து சந்தோஷமாக வர வேண்டும். ஆக உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னீங்கன்னா, மனுஷன் உழைத்து வாழ வேண்டும், பிறர் உழைப்பில் வாழ்ந்திடக்கூடாது. சரி, நம்மள்ட்ட சொத்து பத்து இருக்குது, அதை வச்சுட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருந்துடலாம் அப்படின்னாலும் குந்தி தின்றால் குன்றும் குறையும் அப்படிங்கிறாங்க. அதனால் நாம் என்ன செய்யணும்னா, இருக்கிற சொத்து பத்துக்கள் இருந்தாலும் நாம் அப்பப்போது நாம் உழைத்து வாழ வேண்டும் என்பதை அன்பு நேயர்களே
அன்பு நட்புகளே, உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்கிறேன். நீங்கள் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், என்ன கமெண்ட் பண்ணுங்கள். என்ன சரிங்களா? நன்றி.